தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தபடினாலே சர்வவல்லமையுள்ள தேவனை நான் நன்றியுடைய இதயத்தோடு துதிக்கிறேன். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய பாடம் 100ஆம் சங்கீதம் முதல் வசனமா படிங்க. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் சர்வவல்லமையுள்ள தேவனை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சர்வவல்லமையுள்ள தேவனே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர்தான் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், சர்வவல்லமையுள்ள தேவன் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இதுல பாருங்க, பூமியின் குடிகளே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் குடிகள் யாவரும் சர்வவல்ல தேவனை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் சொல்லுகிறேன், பிரமாணங்களை முக்கியப்படுத்தி பேசுகிறேன். தேவன் என் மீது வைத்த இரக்கம், 88வது வருஷத்திலே எனக்கு பிரமாணங்களை குறித்து தேவன் வலியுறுத்தி கொண்டிருந்தார். 89வது வருஷம் தேவன் எனக்கு சகாயம் செய்தார். 89வது வருஷத்திலே தேவன், நான் டிபிஎம்ல ஊழியம் செய்தவன். 88 என ஊழியத்தை எடுத்தார்கள். 89 அந்த இருமொழி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் முடிந்த பிறகு கயர் பிறக்க சொன்னார். நான் சுகவீனமாக இருந்ததுனால நீ சும்மா இருக்கிறது கொஞ்சம் கயராயின் பிறக்க போகணும்னு அனுப்பினார். அன்பானவர்களே, அந்த கயரை பிறக்கி கொண்டிருக்கும்போது என்னோடு இன்னொருவரை அனுப்பினார். அவர் என்னை விட்டு தானாகவே விலகி போய்விட்டார். தேவன் என்னை மட்டும் தனித்து நிற்க வைத்தார். தேவன் உங்களோடு பேச வேண்டுமானால் உங்களுடன் 1000 பேர் இருந்தாலும் அவர்களை விலக்கி விடுவார். இல்லாவிட்டால் தேவன் உங்களை விலக்கி விடுவார். விலக்கி தனிமையை கொண்டு போய் தேவன் உங்களோடு கூட ஈடுபடுவார். சாத்தானா அப்படிதான் செய்வான். ஆனால் தேவன் செய்கிற விதம் வேறே. அன்பான தேவ ஜனமே, அப்பொழுது எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. என் மகனே இருதயராஜ், உயரத்தில் பார், மேலே பார். என் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, புரிந்து கொள்றதுக்கு ஏற்றது மாதிரி தேவன் பேசினான். இவ்வளோ யார் நம்ம பக்கத்தில் இருக்க பையனுக்கு என்ன சத்தம் கேட்குதான்னு கேட்குறேன். சத்தம் அவனு கேட்கல. அப்போ எனக்கு ஒரு தான் தேவன் பேசுகிறான். பாருங்க, அவன் இவ்வளோ சத்தமாய் தேவன் பேசுகிற அந்த சத்தம் அவனுடைய செவிக்கு கேட்கவில்லை, என்னோட செவிக்கு மட்டும் தான் கேட்குது. இதுதான் தேவன் செய்கிற செயல். மோசே சீனாய் மலையில போகும்போது அவனோடு பேசுகிறான். ஆனால் அந்த சத்தம் மற்றவர்களுக்கு கேட்கவில்லை, மோசைக்கு மட்டும்தான் கேட்கிறது. அவன் மோசையோடு மட்டும்தான் உறவாடுகிறான். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் தேவன் என்று சொன்னால் உயரத்திலே பார் என்று சொன்னான். நான் உயரத்திலே பார்க்கும்போது ஒரு பெரிய மேகம் சூழ்ந்திருந்தது. அந்த மேகத்திலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் தேவனுடைய தூதர்கள் இருந்தார். தேவ தூதர் எப்படி இருப்பார்கள்? பலர் பார்த்திருக்க மாட்டார்கள். அதனாலே அவர்களுக்கு இது விளங்காது. ஆனால் அடியன் தேவ தூதர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய கரங்களை பிடித்து வீதியிலே நடந்து வந்திருக்கிறேன். என் மேலே வைத்த இரக்கம். நான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் அன்பின் நகரம் என்று இருக்கிறது. சாத்தாங்குளத்திலேருந்து முதலூரத்தில் பக்கத்தில். அந்த அன்பின் நகரத்தில் போய் நான் என் பாஸ் அங்கே போயிட்டு போவோம். சண்டே சர்வீஸ் எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டேன். 11:45 ஒரு பஸ் வரும். அதை விட்டால் 2 மணிக்கு மேலே தான் பஸ் வரும். அவர் சொன்னால் உடனே இங்கே விட திருச்சி வா, குறைச்சி ஜோலி உண்டு அப்படின்னு சொன்னார். என்னன்னு பார்த்தா அவர் எனக்கு திருச்சிக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறார்.
ஒரு முக்கியமான விஷயமா திருச்சிக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கேருந்து வயிற்று வலி எனக்கு தாங்க முடியவில்லை. மரணம் வேதனை போன்று ஆயிடுச்சு. அவர் சொன்னால் நாங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புங்க. இல்லை இல்லை, நான் வழியில் செத்து போனாலும் பரவாயில்ல, என் பரிசுத்தவான் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்கேருந்து அந்த வேதனையோடு கிளம்பி வந்தேன். வரும்போது நான் ஏற வேண்டிய பஸ்ஸு வேகமாய் போய்விட்டது. பஸ்ஸு இல்லை. ஆனால் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கும். நான் மணிநகர் என்கிற இடத்து வெல்லும் நான் நடந்து தான் வர வேண்டியது இருந்தது. அப்போது அங்கேருந்து திசைநிலை பஸ் வரும். அன்பானவர்களே, அப்படி வரும்போது அங்கே எங்கேயாவது நாங்கள் பாம்புகள் தொல்லை அதிகம். இங்கே எங்கேயாவது படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அப்படி எனக்கு முடிய இயலாமையில் படுக்க போகிற நேரத்தில் அப்படி போகுது என்ற நேரத்தில் எனக்கு பின்ன இருந்து ஒரு சத்தம் கேட்டது. தெய்வ மனுஷனாகிய இருதயராஜே என்று ஒரு சத்தம் கேட்டது. இவ்வளோ மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்மளை யாரு தெய்வ மனுஷன் என்று கூப்பிட போறான்னு நினைச்சிட்டு நான் போறேன். மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்டது. போகும்போது மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்டது. இப்படி யாரு கூப்பிடுறாங்க? நமக்கு பின்ன ஒரு 5 அடி 10 அடிக்குள்ளே இருந்து கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா 2 தேவ தூதர் இருந்தார். அன்பானவர்களே, இதெல்லாம் பலருக்கு தெரியாது. தேவ தூதர்களை பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு தூதனுக்கு ரெக்கை இருக்கும், ஒரு தூதருக்கு ரெக்கை இருக்காது. ஆனால் மின்னலை விட வேகமாக அவர்கள் கடந்து போவார். அவர்கள் வேகமாய் வந்து இந்த கரத்தை ஒருவர் பிடித்து கொண்டார், இந்த கரத்தை ஒரு பிடித்து கொண்டார். நான் 100 அடி நடந்து வர்றதுக்குள்ளே என் வயிற்று வலி எல்லாமே போயிற்று. அல்லேலூயா! என் வயிற்று வலி எல்லாமே என்னை விட்டு போயிற்று. அப்போ தேவ தூதர்கள் நாம் அவர்களை பார்க்கும்படி உதவி செய்வார். அவர்கள் என் கரத்தை பிரித்து நடக்கும்போது மேலே இருந்து ஒரு வெண்மையான முடி, தலைமுடியும் வெண்மையான தாடியும், கண்கள் நல்லா பிரகாசம் உள்ள கண்கள், ஜுவாலிக்கிற கண்கள், அந்த முகம் என்னை அங்கிருந்தே பார்க்கிறதை நான் பார்த்து விட்டேன். பாருங்கள், தெய்வ தூதர்களை எனக்கு உதவிக்கு அனுப்பிவிட்டு அவர் அங்கிருந்து பார்க்கிறார். அது யாருக்கு தெரியும்? எனக்கும் என்னை என் கரங்களை பிடித்து கூட்டிட்டு வந்த அந்த தேவதூதருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ பவ்யமா இருக்கிறார்கள். மதிப்போடு பேசுவார்கள், மரியாதையோடு பேசுவார்கள், நம்மை கனப்படுத்தி பேசுவார்கள். அதுதான் தேவதூதர்களுடைய வேலை. அன்பானவர்களே, தேவதூதர்களுடைய உதவிகளோடு தான் அடியன் வாழ்ந்திருக்கிறேன். இப்ப இந்த நேரத்தில் பேசுகிறேன், இன்னும் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். அல்லேலூயா! இன்னும் ஏதோ புஸ்தகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அறிவில பேசுகிறதுல என்னோடு கூட தேவன் இருந்த விதத்தை தான் உங்களோடு பேசுகிறேன். அல்லேலூயா! தேவனுடைய இரக்கம் மாறாது. எவ்வளோ பெரியவர்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. சரி, மறுபடியும் இருமொழியூருக்கு வருகிறேன். இருமொழியூர்ல கயிறு பிறக்கி கொண்டு இந்த சத்தம் கேட்டது. நான் உயரத்தில் பார்த்தால் தொடர்ந்து ஒரு மேகம், அவரை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர் இடத்தில் கேட்டார், மகனே, நீ என்னை கண்டவர்கள் யாராயிலும் மரித்திருக்கிறார்களா என்று சொன்னார். அதாவது, நான் உனக்காய் மரணத்தை ருசி பார்த்தேன், உனக்காக மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உனக்காக உயிர் எழும்பினேன், இவைகளை பார்த்தவர்கள் யாராயிலும் மரித்தார்களா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து உயிர் எழும்பிய பிறகு சீடர்களுக்கு தரிசனமாகிறார். அவரை பார்த்த யாரும் மரித்து போகவில்லை. நான் சொன்னேன், யாரும் மரிக்கவில்லை, எனக்கு தெரிந்து மரிக்கலே அப்படின்னு சொன்னேன். அப்படியானா உனக்கு மரணம் என்பது இல்லை. ஏன் இந்த வார்த்தை என்றால், நான் 88வது வருஷம் இரவு நேரத்தில் 1-2 தான் என் பிரயர் நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்தமான்லேருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். எனக்கே தெரியாது. வெளியிலிருந்து அவர் சொல்லுகிறார், இந்த பிரதர் தேவனை நேர்முகமாக பார்த்திருக்கிறார், அவர் முகமுகமாக இருந்து இவரோட பேசியிருக்கிறார் அவர் என்று சொன்னார். அவர் முடிந்த உடனே என்னிடத்தில், நீ பார்த்தியாமே? ஆமா, அது எப்படி என்று நான் சொல்லுவேன். அதுக்குள்ளே எனக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள். இவனுக்கு எப்படி தேவன் தரிசனமாவார்? அன்பானவர்களே, தேவன் என்னோடு பேசிய தீர்க்கதரிசியான அந்த தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் கிட்ட போய், பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங்கத்துக்கிட்ட போய் சொல்லிட்டார், எப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கார் ஃபர்ஸ்ட் இயர்ல, அவர் இந்த மாதிரி. அப்படியா? தெரியும், எனக்கு அவனை பத்தி எனக்கு வெளிப்படுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அன்பானவர்களே, தேவகுமாரனாய் கிறிஸ்து மரித்த பிறகு
அவர் உயிர் திரும்பினார், அவர் தேவனானார். இங்க தேவகுமாரன் மேலே அவர் உயிர் திரும்பிய பிறந்து அவர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை தான், தேவனை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை, அவன் செத்து போவான். பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அதனால்தான் தேவன் தூதனானவரை அனுப்பி கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு, யாக்கோப்புக்கு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தேவ தூதர்களை தூதனானவரை அனுப்பி, அந்த தூதனானவர் யார் என்பதை உங்களுக்கு விளங்க முடியும். அன்பானவர்களே, அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, உனக்கு மரணம் இல்லை. அதோடு என்னுடைய எண்ணத்தில் இருந்த மரண பயம் என்னை விட்டு போய்விட்டது. தேவனை நீ பார்த்ததா அவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படியானால் நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் 89வது வருஷம் மார்ச் மாதம் இந்த கன்வென்ஷன் முடிந்த உடனே அந்த கிரவுண்ட்ல வைத்து தேவன் சொன்னார், உனக்கு மரணம் என்பது இல்லை, நீ மறிக்க மாட்டாய். அப்படி அர்த்தம், என்னை பார்த்ததுனாலே நீ மறிக்க மாட்டாய். அன்பான தேவ ஜனமே, நான் சிபிஎம்ல ஊழியம் செய்தவன். அது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு சிலாக்கியம். அங்க வைத்து சிறு வயதிலிருந்து வளர்த்து இடையில தடுமாறினாலும் ஊழியத்துக்கு வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதன் பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு ஊழியத்துக்கு படிப்படியாக தேவனோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த டிபிஎம்ல நான் இருந்து அந்த ஊழியத்தை செய்வதற்கும் அதிலிருந்து நிறைய விஷயங்களை அடைவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தேவன் என் மீது இரக்கம் வைத்தார். அதுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது. நீங்க எப்போதும் சிபிஎம் பற்றியே பேசுறீங்கன்னா நான் அதை பத்தி தான் பேசுவேன். ஏன்னா தேவன் என்னோட அதுல இருந்து தான் இடைப்பட்டார், அதுல இருந்து தான் என்னோட தொடர்ந்து பழகினார். நீ அங்க நில்லாதே, இங்க நில்லாதே, நீ அங்க போ, இங்க வா, இப்படி எல்லாம் தேவன் சொல்லி கொடுப்பார். அப்ப சொன்னார், பிரமாணங்களை பார், என் கட்டளைகளை கைக்கோள், என் கட்டளைகளுக்கு முதன்மைப்படுத்து. அவன் கேட்ட கட்டளைன்னா எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், ஒரு சிறு பிள்ளை எப்படி நாம் கரத்தை பிடித்து கொண்டு பேசுவோமோ அது போலதான் தேவன் என்னோட எனக்கு நிற்பார். எலியா தீர்க்கதரிசி தேவனே என்று சொன்ன உடனே ஒரு வசனம் என் மீது இறங்கும். அல்லேலூயா. தூரத்திலே இருந்தாலும் சமீபத்திற்கும் தேவனானவர். அவர் பாருங்கள், அழைத்தவர்களை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மீது அவர் பார்வை இருக்கும். அதை குறித்து இருக்கிறது, உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்மை தேவன் அழைத்தார், நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ இதை தான் பவுல் சொல்றார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை ஆசையாய் பெறுவேன். அவர் என்னை பிடித்தார், அவர் நான் ஆசையா பெறுவேன். ஒவ்வொரு நேரமும் அவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்போதான் அந்த 10 கட்டளைகளை குறித்து எனக்கு பிரதானப்படுத்துகிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 10 இது பழைய ஏற்பாட்டு தாச்சுதே என்று சொன்னார். நான் சொல்வதை நீ செய், நான் சொல்வதை நீ கேள் என்று சொன்னார். அது என் உள்ளத்திலே அப்படியே வைத்துக் கொண்டேன். அப்ப புதிய ஏற்பாட்டிலே இப்படி இருக்கிறது, உன்னை போல பிறரை நேசிக்கிறோம், முழு பேரத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருன்னா அதையும் செய், இதையும் கடைபிடி, அதையும் கடைபிடி. அன்பானவர்களே, இதை தான் பரிசுத்த பவுல் சொல்றார், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருங்கள். அப்படி இருந்தெல்லாம் சொல்லிக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். என்னோடு கூட அப்படிதான் பிரமாணங்களையே பிரதானப்படுத்தி பேசினார். அப்புறம் 89வது வருஷம் நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்த உடனே இதே தான் பிரதானப்படுத்தினேன். அப்போ ஒரு லோக்கல் பாஸ்டர் சொன்னார் என்னிடத்துல, பிரமாணத்தை தூர போடுடு, நம்முடைய உபதேசத்தை கைக்கொள், நம்ம உபதேசத்தான் மேன்மை, பிரமாணத்தை தூக்கி தூர போடு என்று சொன்னார். அப்போ அது எனக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டு, ஆண்டவரே உபதேசம் பெரியது, தேவனை நீர் கொடுத்த பிரமாணத்தை விலக்கிவிடு, தூரப்போடு என்று சொல்கிறாரே. அப்பதான் தேவன் சொன்னார், என் விதிகளை நீ மீறாதிருப்பாயாக. விதி என்றால் அவன் கட்டளைகள், அதை மீறாதிருக்கணும்னு சொன்னார். அதனால எனக்கு பெரிய துன்பங்களை எனக்கு கொடுத்தார்கள். உபதேசத்தை மேன்மைப்படுத்தினார்கள். தேவனுடைய வாய் சொல்லிற்று, விரல் எழுதிற்று என்றிருக்கிறதே, இதை அவர்கள் கை கொள்ளவே இல்லை. இதில் ஒரு உச்சிதத்தை கண்டு கொள்ளுங்கள். தேவனுடைய வாயிலிருந்த வார்த்தையை உதாசீனப்படுத்துகிற மனிதனை தேவன் அகத்து போடுவார், அவனை புறக்கணிப்பார். தேவன் கைவிட மாட்டார். அவர் பிரமாணங்களை கை கொண்டு வாழ்வோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். குடிகள் என்று இருக்கிறது பிறகு பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார், நம்மை கைவிட மாட்டார். அழைத்தவர் நம்மை உன்னதமானவர், நம் மீது வைத்த நோக்கத்திலே அவர் மாற மாட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சார் வல்லவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும்.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.